அனைவருக்கும் வணக்கம். இந்தியை படித்தால் தமிழ் எப்படி அழியும்னு கேட்கிறவர்களுக்கும், ரயில் நிலையங்கள்ல உள்ள இந்தி வார்த்தைகளை கருப்பு பெயிண்ட் வச்சு அழிச்சிட்டா வடநாட்டுல இருந்து வரவங்க எப்படி படிச்சு ஊர் பேரை தெரிஞ்சுப்பான்னு அக்கறையோட கேட்கிற தமிழர்களே, இதே எண்ணம், இதே உங்களுக்கு தோணுகிற இதே எண்ணம் வடநாட்டுல தமிழ் பயன்படுத்துறார்களா அப்படின்னு சிந்திக்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றாதது எப்படி? வடநாடுகள்ல எங்கேயுமே தமிழ் பயன்படுத்தல. அதை கேட்கிற உரிமையும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஆனா நம்ம அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. நம்ம பல்வேறு காரணங்களுக்காக வேற வேற கட்சியில இருக்கலாம், அதை தவறுன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய தாய்மொழின்னு வரும்போது, அதற்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, நமது முன்னோர்களும் கூட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்களே தவிர இப்படி தமிழர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு பிரிஞ்சு இல்லை. எப்படி சொல்றேன்னா, சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களாகட்டும், மறைமலை அடிகளாகட்டும், பாவலர் ஆகட்டும், பாவேந்தர் ஆகட்டும், இவர்கள் அனைவரும் ஒரு கொள்கை கொண்டவர்கள். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்னும் திராவிட இயக்க வீரர்களும் வீராங்கனைகளும் இவர்களெல்லாம் ஒரு கொள்கையை கொண்டவர்கள். ஆனால் இந்தி எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டதோ, அது 1938 இருந்தாலும் சரி, 1965 இருந்தாலும் சரி, எப்போதெல்லாம் இந்தி நமக்கு திணிக்கப்பட்டதோ அப்போதெல்லாம் இவர்கள் தங்கள் கொள்கைகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு மொழிக்காக, நம் தாய்மொழி தமிழுக்காக போராடியவர்கள். ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரணும், ஏன் இவங்க நம்ம கொள்கையை ஒதுக்கி வச்சு நம்ம தாய்மொழிக்காக போராடினாங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதற்கு விடை என்னவா இருக்குன்னா, கொள்கையை பேச, நம்ம வலுவான அடித்தளமான கொள்கையை பேச நமக்கு மொழி ரொம்ப முக்கியம். அந்த மொழியே நம்ம இழந்துட்டோம்னா நம்ம கொள்கையை, நம்ம கருத்துரிமையை எப்படி நம்ம பதிவு செய்வோம்? அதனாலதான் இவர்கள் அனைவரும் வெவ்வேறு கோணத்தில் இருந்தாலும் நமக்கு மொழி ரொம்ப முக்கியன்றதால ஒன்று கூடினாங்க. சரி, நான் இதை மட்டுமே காரணமா சொல்ல விரும்பல. கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக வட மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட வட மாநிலங்களினுடைய தாய்மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கு. பீகார் இந்திய தன் தாய்மொழியா ஏத்துக்கிட்டதுனால அதோடைய தாய்மொழியான மைத்திலி மொழி இன்று அழிக்கப்பட்டிருக்கு. சிதஞ்சி ஒரு சிலர் தான் பேசுறாங்க. இது மட்டும் இல்ல, நமக்கு எல்லாருக்கும் இது இந்தியாவுடைய ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி இந்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையவே கிடையாது. உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி, அதாவது வடமேற்கு உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி வந்து பிரஜ் பாஷா, தென்மேற்கு உத்தரப்பிரதேசனுடைய தாய்மொழி வந்து புந்தேல்கண்டி, அதே மாதிரி வடகிழக்கு உத்தரப்பிரதேசனுடைய தாய்மொழி வந்து போஜ்பூரி, அதே மாதிரி மத்திய உத்தரப்பிரதேசனுடைய தாய்மொழி வந்து ஆவ்தி. இவைகள் மட்டும் இல்ல, இந்த மொழிகள் மட்டும் அழிக்கப்படல, இதுக்கும் மேற்பட்டு ஹரியான்வி, ராஜஸ்தானி, அதுக்கப்புறம் நம்ம மார்வாரி, மேல்வாரி, நிபதி, இது போன்ற பகேலி, இது போன்ற பல மொழிகள் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மொழிகள்லாம் இந்திய தாங்கள் ஏத்துக்கிட்டதுனால இன்னைக்கு அதனுடைய அந்த மொழிகள்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. இந்தியா அந்த அளவிற்கு அந்த மொழிகள் மீது ஆதிக்கத்தை செலுத்தி அந்த மொழிகளை அழிவினுடைய விளிம்புல நிக்க வச்சிருக்கு. இது நமக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழை பாதுகாக்கிற அரணாக, இந்தி எப்போதெல்லாம் திணிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தமிழை பாதுகாக்கிற அரணாக திராவிட இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம் ஒரு மொழி, அந்த மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் என்று உலக அளவில் பார்த்தீங்கன்னா வேற எந்த மொழிக்காகவும் இருக்க மாட்டாங்க. அது நம் தாய்மொழியான தமிழுக்காக மட்டும்தான் உயிர் நீத்தார்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கும். சரி, இப்போ நான் அடுத்த கேள்விக்கு வரேன். பாஜகவின ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்லுது, நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியை நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க விருப்பப்பட்ட மொழி எடுத்து படிச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? பாஜக ஆளுகின்ற வட மாநிலங்கள்ல, பாஜக ஆளுகின்ற எத்தனை மாநிலங்கள்ல விருப்பமாக இந்தியை தவிர்த்து வேற எத்தனை மொழிகள், தாய்மொழிகள் பயன்படுத்தப்படுது? இதற்கு ஆளுநர் அவர்கள் பதில் தருவாரா? ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள் பதில் தருவாரா? பதில் இருக்காது. ஏன்னா அவர்கள் அனைத்து மொழிகளையும் வளர்க்கணுன்ற எண்ணம் அவங்க கிட்ட கிடையாது. வட இந்தியாவில் எங்கேயுமே இந்தியை தவிர்த்து வேற எந்த மொழியும் கற்பிக்கப்படுறது இல்லை. வேற எந்த பள்ளிக்கூடங்கள்லயாவது, எந்த மாநிலங்கள்லயாவது வேற மொழிகள் கற்பிக்கப்படுதா அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் தரட்டும், நம்ம அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படி நிச்சயமா அவங்க கிட்ட அப்படி ஒரு விடை இருக்கவே இருக்காது. அவங்க கிட்ட இந்தியை தவிர்த்து வேற எந்த மொழியிலையும் அவங்க அக்கறை செலுத்தல. இதுதான் உண்மை நிலவரம். இன்றும் நாம் ஒற்றுமையோடு போராடவில்லை என்றால் மற்ற மொழிகளுக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் தமிழ் மொழிக்கும் ஏற்படும். உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன். பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள், ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக திருச்சி சிறையிலிருந்து சென்னை ராஜாஜி இல்லம் வரைக்கும் முற்றுகை போராட்டம் நடந்தே முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவித்து
அங்கிருந்து கிளம்புறாரு. அவர்களை வர வழியெல்லாம் செருப்பு தோரணம் கட்டி வரவேற்கிறாங்க. செருப்பு தோரணம் கட்டி எதிரணியினர், இந்தியை ஆதரிக்கிறவங்க செருப்பு தோரணம் கட்டுறாங்க. அதை ஒரு இடத்துல அவர் நின்றுட்டு சொல்றாரு, இதையேதான் இன்றைக்கு இந்தியை ஆதரிப்பவர்களுக்கு, இந்தியை ஆதரிக்கும் தமிழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களுக்கு பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் அந்த இடத்துல நின்று ஒரு உரையை நிகழ்த்துறாரு. இங்கு செருப்பு தோரணம் கட்டியிருப்பவர்கள் அந்த செருப்பை தூக்கி எங்கள் மீது எறிந்திருந்தால் அதை எங்கள் கால்களில் போட்டுக்கொண்டு நடந்து சென்று இந்திக்கு எதிர்ப்பாக ஆர்ப்பாட்டம் செய்திருப்போம். ஆனால் நீங்கள் இதை தோரணம் கட்டி வைத்துள்ளீர்கள். தோழர்களே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நானும் செத்து போவேன், இயக்க தோழர்களும் செத்து போவார்கள், இந்த செருப்பு தோரணம் கட்டியவர்களும் செத்து போவார்கள். ஆனால் வருங்கால சந்ததியினர் எங்களின் வாழ்க்கைக்கு வழிவகை செய்த எங்கள் சமாதிக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துவார்கள். ஆனால் உங்களின் சமாதிக்கு அவர்கள் கூட வரமாட்டார்கள். காக்கையும் கழுகும் எச்சமிட்டு போகும். இதுதான் இன்று ராஜாஜிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இதை உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நாம் எப்படி பிரிந்திருந்தாலும், கட்சி ரீதியாக சரி, எப்படி பிரிந்திருந்தாலும், ஆனால் நாம் மொழி என்று வரும்போது அதை நாம் உணர்ந்து அந்த மொழி போராட்டத்திற்கு எதிராக, அதான் தமிழ் மொழிக்கு ஆதரவாக நாம் நிலைப்பாடு எடுத்து நிற்கவில்லை என்றால் நமது எதிர்கால சந்ததியினர் நாம் அவர்களுக்கு செய்கிற துரோகமாகிவிடும். ஆகவேதான் சொல்றேன், நம்ம நிச்சயமாக இந்த மொழி போராட்டத்துல தமிழர்களாகிய நாம அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சேர்ந்து போராடி அமுத தமிழ் மொழிக்கு வாய் திறக்கையில் உன்னை புகட்டுவது கட்டாயமெனில் இந்தியை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயம் என்கிற பாரதிதாசன் அவர்களின் வரிகளுக்கு ஏற்ப நாம் இந்திக்கு எதிராக குரல் கொடுத்து நம் தாய்மொழியை காப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.